பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு விசாரிச்சா எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. தாவேக்காவோட வாதத்தில் சில முக்கியமான நியாயமான அம்சங்கள் இருக்கு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே தமிழக அரசு அதிகாரிகள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவங்க என்னென்னலாம் நடந்ததுன்றது க்ளீன் சீட்டு கொடுத்தாங்க. எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்புமே விஜய் தரப்பு மேலே தானே. அப்பயே அது கேள்விக்குள்ளாகப்பட்டது. ஏன்னா அப்போ ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இங்கே மூத்த அதிகாரிகள் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா அது வழக்கு விசாரணையை பாதிக்கும் அப்படின்னு. அது ஒரு நியாயமான பாயிண்ட். அதுக்கு 2 நாள் பொறுத்து தான் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு போடப்படுது. 2-3 நாள் பொறுத்து தான் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு போடப்படுது. ஆகவே வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் விசாரிக்கும்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் மூத்த அதிகாரிகள், காவல்துறை மூத்த அதிகாரிகளும் வருவாய்த்துறை செயலரும் அரசின் மீது எந்த தவறும் இல்லை, போலீஸ் மேலே எந்த தப்பும் இல்லை, விஜய்க்கு தான் எல்லா விதமான பொறுப்பும், விஜய் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு பெரிய அளவில் ட்ராமடைஸ் பண்ணி வீடியோலாம் போட்டு காமிச்சது வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடியது என்ற கருத்து என்னை பொறுத்தவரையில் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு நியாயமான கருத்து. அவங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை உண்மையிலே தவிர்த்திருக்கணும். அந்த பாயிண்ட் இன்னைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவங்க ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் பிரமாண பத்திரத்தை அஃபிடவிட்ஸ் தாக்கல் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அவர்கள் என்ன நடவடிக்கை, அவங்க செஞ்ச தவறுகள் என்ன, அரசு தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வளோ போலீஸ் போட்டிருந்தீங்க, எத்தனை விதமான போஸ்ட்மார்ட்டம்ஸ் எத்தனை டேபிளில் பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க, இது உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டு, விளக்கம் கேட்டு நீங்கள் ரிட்டர்ன் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கள். அந்த அஃபிடவிட்ஸ் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண பிறகு தான் நாங்கள் உத்தரவுகளை பிறப்பிப்போம்னு சொல்லி ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு எங்களுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கால அவகாசம்னா எவ்வளோ நாள் நமக்கு தெரியல, 1 வாரமாக 10 நாளாக 1 மாதமானு. ஐ திங்க் என்னுடைய கணிப்பு 2 அல்லது 3 வாரங்களுக்குள் தீர்ப்பு வந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், இட்ஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கும்வாங்க. அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு யாராலையுமே யூகிக்க முடியாது. அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதே உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வேறு சில வழக்குகளில் தொடர்ச்சியாக சொன்னது, அரிதினும் அரிதான என்று சொல்ல முடியாவிட்டாலும் எல்லா வழக்கையும், அதாவது இப்படி சொல்லணும், எல்லா வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்பது ஏற்புடையதல்ல. இது மாநில காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்துவிடும். சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தான் நாம் ஒரு வழக்கை மாநில காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளில், சமீபகால தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. அதை டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி தமிழக அரசு சார்பில் ஆஜரானவர் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கு ரொம்ப முக்கியமாக அவர் வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் இதே மாதிரியான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமே மாநில காவல்துறையை நம்பாமல் எல்லா வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றக்கூடிய போக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொன்ன கருத்தையும் இன்றைக்கு அவர் நினைவு கூறுகிறார்.